எனக்கு வந்து அவர் உயிரோடு இருக்கும்போதே வந்து நான் பார்க்கணும் சொன்னால் இல்லை எனக்கு கொஞ்சம் சரியாயிடுவார், குணமாயிடுவார், அப்போ வாங்க அப்போ சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது வந்து அவர் உயிரோடு இருக்கும்போது லாஸ்ட் டயத்தில் வந்து அவர் பார்க்காமலே போயிடுச்சு. வணக்கம். சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது பாரதி ராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயிரோடு இருக்கும்போது வந்து நான் அவரை வந்து பார்க்கணும்னு நினச்சேன். பட் அவரை பார்க்க முடியக்கூடிய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அமையலை அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாருங்க. அதாவது அப்போது இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவரை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லியிருப்பாருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனி ஒரு வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஒரு நடிகராகட்டும் ஒரு நபரை வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து அவர் ஹெல்த் சைடில் இருக்கக்கூடியவங்க அலோவ் பண்ணால் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். அவரை பார்ப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாரதி ராஜா வந்து அலோவ் பண்ணால் மட்டும் தான் அவரை பார்க்க முடியும். ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பாரதி ராஜா அவர்களுக்கும் முரண்பாடான கருத்துக்கள் நிறைய இருக்கலாம். பட் அதை வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாரதி ராஜா அவர்கள் நிறைய பேசியிருப்பார். பட் ரஜினிகாந்த் அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வந்து அவர் சந்திக்கணும்னு கேட்டிருக்காங்க. பட் பார்க்க முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. அதற்கு வந்து காரணம் யார் என்று தெரியவில்லை. பட் அப்போது இப்போன்னு சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர் வந்து அவரை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடைக்கல அப்படிதான் சொல்லி ஆகணுங்க. அதைத்தான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இல்லை அவர் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு, ரஜினிகாந்த் அவர் வேணும்னே சந்திக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா சீமான் அவர்கள் கூடவே இருக்காருங்க. அதாவது பாரதி ராஜா அவருடைய ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேர் கூட இருக்காங்க, அவருக்கு தெரிஞ்சவங்க. பட் ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு செய்திக்கு முரண்பாடான கருத்துக்களை தெரிவிக்கலை. லைவ் ப்ரெஸ் மீட் அத்தனை பேர் இருக்கும்போது கொடுக்காரு. கோடிக்கணக்கான மக்கள் பார்க்க போகிற ஒரு செய்தியை வந்து அவர் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அதற்கு யாருமே மறுப்பு தெரிவிக்கல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸில் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தற்கொலைகளுக்கு என்ன தெரியுமே தெரியாது. அதாவது அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு, அதையும் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா வந்து தன்னை வளர்த்து விட்ட ஒரு நபர், அவரும் ஒரு நடிகர், அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கல, ஓகேங்களா, ஒரு தடவை கூட பார்க்கல. அவர் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார். ரஜினிகாந்த் அவர்களால் நேரிலே சந்தித்து வந்திருப்பார். அந்த வீடியோவெல்லாம் வந்து அவ்வளோ வயலாச்சு. அப்பேற்பட்ட ஒரு நடிகர் இறப்புக்கு மட்டும்தான் போயிருப்பார். அதுவும் இரவு நேரத்தில் போயிட்டு வந்திருப்பார். பட் போயிட்டு வந்தார், அது ஓகே, நான் சொல்கிறேன். அப்பேற்பட்ட நடிகர், அவர் தன்னை வளர்த்தி விட்ட நடிகரை வந்து உடம்பு சரியில்லாத போய் ஒரு டைம் கூட ஆறுதல் சொல்லி பார்க்கல. அப்பேற்பட்ட நடிகர் ஒருவர் இருக்கார் தமிழ்நாட்டில். அவரெல்லாம் ஏன் குறை சொல்லலை அப்படின்னு என்னோட கேள்வி எழுப்புறேன். அந்த நடிகர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த நடிகருடைய பெயரை. ரஜினிகாந்த் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சிருந்தா கண்டிப்பாக போய் பார்த்துருப்பாரு என்பதே நிரந்தரமான உண்மைங்க. இந்த ஒரு செய்தியை குறித்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.